Hey guys, இன்னைக்கு நம்ம ஒரு வாய்ஸ் அசிஸ்டன்ட் கிரியேட் பண்ண போகிறோம். Can you tell me an adventurous story where AI rules the world 200 years into the future? In a futuristic city, neon lights glow under a starless sky. Zia, a brave girl, races through dark alleys. Whoosh! The AI drones buzz overhead, searching for rebels. Hide, she whispers to her friend Kai. They duck behind a rusty dumpster. Clang, we need the code. AI நம்ம பேசுகிறத புரிஞ்சுக்கிட்டு நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ண போகுது. அண்ட் இந்த வாய்ஸ் பேஸ்ட் AI சொல்யூஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் பில்ட் பண்ண முடியும். பட் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் பில்ட் பண்ணணும்னா நமக்கு ஒரு ஃபவுண்டேஷன் வேணும். நான் எங்கே ஆரம்பிக்கிறது, எப்படி ஒரு வாய்ஸ் பேஸ்ட் அசிஸ்டண்ட்டை கிரியேட் பண்ணுறது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்றைக்கி நம்ம ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து பைத்தான் அண்ட் ஓப்பன்ஏஐ APIs யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அப்ளைட் வித் AI. நம்ம சேனலோட மெம்பர்ஷிப் கம்யூனிட்டிக்கு நான் ஏற்கனவே ஒரு டூல் பேஸ்ட் AI ஏஜென்ட் எப்படி பில்ட் பண்ணணும் அப்படின்றத கோட் அண்ட் டாக்குமெண்டேஷன் ஷேர் பண்ணியிருந்தேன். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வாய்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் கம்ப்ளீட் கோட் அண்ட் டாக்குமெண்டேஷனை மெம்பர்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரிசோர்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு கீழே ஜாயின் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி சேனல் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு அக்சசிபிளாக இருக்கும். அண்ட் என் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் மெம்பர்ஷிப் கம்யூனிட்டியில் நீங்கள் ஒரு கமெண்ட் போட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இப்போ நம்ம வாய்ஸ் அசிஸ்டண்ட்டை எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வாய்ஸ் அசிஸ்டண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ஒரு ப்ராசஸ் ஃப்ளோ மாதிரி பார்ப்போம். நம்ம யூசர் இன்டர்ஃபேஸில் யூசர் மைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி என்ன பேசுகிறாங்களோ அதை ஒரு ஆடியோ ஃபைலாக ரெக்கார்ட் பண்ணிச்சுப்போம். அண்ட் இந்த ஆடியோ ஃபைலை நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் மூலிமா நம்ம பேக் அண்ட் ஏபிஐக்கு அனுப்புவோம். அந்த பேக் அண்ட் ஏபிஐயில் தான் நம்மளோட கோர் AI லாஜிக் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நமக்கு இன்புட்டாக வந்திருக்கிற ஆடியோ ஃபைலை நம்ம டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும், ட்ரான்ஸ்கிரைப் பண்ணணும். ரைட், அதுக்கு ஓப்பன்ஏஐயில் விஸ்பர் அப்படின்னு ஒரு மாடல் இருக்குது. அந்த மாடலுக்கு நம்ம இந்த ஆடியோ ஃபைலை அனுப்பி AI கிட்டேருந்து டெக்ஸ்ட் அவுட்புட் வாங்கிப்போம். ஸோ இப்போ யூசர் கேட்ட கொஷின் நமக்கு டெக்ஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ இந்த டெக்ஸ்ட்டை நம்ம GPT-4 மாடலுக்கு இன்புட் அனுப்பி ஏஐயோட ரெஸ்பான்ஸ் வாங்கிப்போம். ஸோ யூசர் என்ன கொஷின் கேட்டாங்களோ அதுக்கான ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இப்போ நமக்கு டெக்ஸ்ட்டாக AI கிட்டேருந்து கிடச்சிடும். ஸோ இந்த டெக்ஸ்ட் ரெஸ்பான்ஸை நம்ம மறுபடியும் ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு நமக்கு டெக்ஸ்ட் டு ஸ்பீச் மாடல்ஸ் இருக்குது ஓப்பன்ஏஐயில். ஸோ நம்ம இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக GPT-4 Mini TTS அப்படின்னு ஒரு மாடல் யூஸ் பண்ணி ஏஐயோட ரெஸ்பான்ஸ் டெக்ஸ்ட்டை நம்ம இன்புட்டாக அனுப்பி அதை ஒரு ஆடியோ ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி வாங்கிப்போம். ஸோ இந்த ஆடியோவை நம்ம திருப்பி யூசர் இன்டர்ஃபேஸ்க்கு அனுப்பி ஜாவா ஸ்கிரிப்ட் மூலிமா அதை ப்ளே பண்ண வைப்போம். ஸோ இந்த கம்ப்ளீட் ப்ராசஸை நம்ம ப்ரோக்ராமேட்டிக்காக எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம கம்ப்ளீட் அப்ளிகேஷனில் யூஐக்கு நம்ம HTML அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் தான் யூசர் பேசுகிற ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி speech.webm அப்படின்ற ஒரு ஃபைலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ அந்த ஃபைலை நம்ம ஒரு பேக் அண்ட் ஏபிஐக்கு அனுப்ப போகிறோம். நான் ஆல்ரெடி /assistant அப்படின்னு ஒரு பேக் அண்ட் ஏபிஐ எழுதி வச்சுருக்கேன் பைத்தான் ப்ளஸ் ஃபாஸ்ட் API யூஸ் பண்ணி. அண்ட் ஏபிஐனா என்ன, ஏபிஐ எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட லாஸ்ட் வீடியோவில் நான் ஆல்ரெடி APIஸை பற்றி கம்ப்ளீட் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு APIஸ் பற்றி தெரியலனா அதை பார்த்துட்டு இங்கே வாங்க. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக பேக் அண்ட் கொடுக்க போயிடலாம். ஏன்னா அங்கே தான் நம்மளோட கம்ப்ளீட் AI லாஜிக் இருக்குது. இதுதான் நம்மளோட பேக் அண்ட் API main.py அப்படின்னு ஒரு ஃபைல் வச்சுருக்கேன். அதில் /assistant அப்படின்னு ஒரு API எழுதியிருக்கேன். ஸோ இந்த ஏபிஐயில் நம்மளோட ஆடியோ ஃபைல் இன்புட்டாக வந்துடும். ஜாவா ஸ்கிரிப்ட்லேருந்து யூசர் பேசி முடித்த உடனே அந்த ஆடியோ ஃபைலை இன்புட்டாக அனுப்பிடும். ரைட், ஸோ இந்த ஏபிஐக்குள்ளே வந்த உடனே நம்ம 3 ஸ்டெப்ஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட், வந்திருக்கிற ஆடியோ ஃபைலை டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு ட்ரான்ஸ்கிரைப் ஆடியோ அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ண யூசர் ப்ராம்ப்ட்டை ஏஐக்கு அனுப்பி ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் வாங்கணும். அதுக்கு கெட் AI ரெஸ்பான்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். அண்ட் ஏஐ கிட்டேருந்து வந்திருக்க டெக்ஸ்ட் ரெஸ்பான்ஸை திருப்பி நம்ம ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணி ப்ளே பண்ண போகிறோம். அதுக்கு கன்வெர்ட் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். ரைட், ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸை இப்போ ஒன்றா பார்த்துருவோம். ட்ரான்ஸ்கிரைப் ஆடியோவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, யூசர் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்கிற ஆடியோ ஃபைலை ஓப்பன்ஏஐயோட விஸ்பர் அப்படின்ற மாடலுக்கு இன்புட் அனுப்புகிறோம். ஸோ ஓப்பன்ஏஐ கிளைண்ட் நம்ம ஆல்ரெடி இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். கிளைண்ட் ஈக்குவல்ஸ் ஓப்பன்ஏஐ அப்படின்னு கொடுத்து ஓப்பன்ஏஐயோட SDK நம்ம ஆல்ரெடி இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ ஓப்பன்ஏஐ கிளைண்ட் யூஸ் பண்ணி அவங்களோட ஆடியோ API யூஸ் பண்ணி வந்திருக்கிற ஆடியோவை ட்ரான்ஸ்கிரைப் பண்ணி டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ கன்வெர்ட் பண்ண டெக்ஸ்ட்டை யூசர் ப்ராம்ப்ட் டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம். ரைட், ஸோ இப்போ நமக்கு வந்திருக்கிற யூசர் ப்ராம்ப்ட்டை கெட் AI ரெஸ்பான்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு இப்போ இன்புட்டாக கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் நம்ம ஓப்பன்ஏஐ கிளைண்ட்டோட chat API யூஸ் பண்ணி GPT-4 Mini மாடலுக்கு அந்த டெக்ஸ்ட் இன்புட்டை கொடுக்குறோம். ரைட், ஸோ இப்போ GPT-4 Miniலேருந்து நமக்கு டெக்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் கிடச்சிரும். யூசர் கேட்ட கொஷனுக்கு ப்ராம்ப்ட்டுக்கு கரெக்டான ஆன்சர் வந்துடும். அதை நம்ம AI ரெஸ்பான்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் பேஸ்ட் ரெஸ்பான்ஸை நான் கன்வெர்ட் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு அனுப்பியிருக்கேன். அண்ட் இந்த ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அகைன் ஓப்பன்ஏஐயோட ஆடியோ API யூஸ் பண்ணி இப்போ வந்திருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து ஸ்பீச்சாக கன்வெர்ட் பண்ணுறோம். அதுக்கு நம்ம GPT-4 Mini TTS அப்படின்னு ஒரு மாடல் இருக்குது. TTSனால் டெக்ஸ்ட் டு ஸ்பீச். ஸோ இந்த மாடலை யூஸ் பண்ணி நம்ம அந்த டெக்ஸ்ட்டை ஸ்பீச்சாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோம். எனக்கு வாய்ஸ் வந்து ஆனிக்ஸ் அப்படின்ற வாய்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன்.
ஓப்பன் ஏஐயில் நிறைய வாய்ஸஸ் இருக்குது. ஓப்பன் ஏஐயோட ப்ளே கிரவுண்ட் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ஸ் நீங்கள் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் ஸ்பீக் இன் அட்வென்ச்சரஸ் டோன் வித் இந்தியன் இங்கிலீஷ் ஆக்சென்ட்னு கொடுத்துருக்கேன். பட் அது இந்தியன் இங்கிலீஷ் ஆக்சென்ட்டில் பேசலை. பட் யூஎஸ் ஆக்சென்ட்டை விட கொஞ்சம் மாறி வந்திருக்கு எனக்கு ரெஸ்பான்ஸில். ஸோ இந்த மாடலேருந்து நமக்கு வரப்போகிற ரெஸ்பான்ஸே வந்து ஆடியோ பைட்ஸாக இருக்கும். அந்த ஆடியோ பைட்ஸை நம்ம base64 என்கோட் பண்ணி ஜாவா ஸ்கிரிப்ட்டுக்கு ரெஸ்பான்ஸாக கொடுத்துட்றோம். இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட்டில் இந்த ஆடியோவை மறுபடியும் டீகோட் பண்ணி நம்ம ப்ளே பண்ணிவிடுவோம். இதுதான் நம்ம அப்ளிகேஷனோட கம்ப்ளீட் லாஜிக். அண்ட் இந்த கம்ப்ளீட் ப்ராஜெக்ட்டை நான் மெம்பர் செக்ஷனில் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த கோடை ரன் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் புது டெர்மினல் ஓப்பன் பண்ணி இந்த பேக்அண்ட் ஏபிஐயை நான் ரன் பண்ண போகிறேன். யூவிகான் main:app அப்படின்ற கமாண்ட் கொடுத்து நம்ம ஏபிஐ இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ 127.001:8000 நம்ம ஏபிஐ இப்போது ரன் ஆகிட்டுருக்கு. நம்ம ஆல்ரெடி index.html ஃபைல் வச்சுருக்கோம். அதில் தான் நம்மளோட chat இன்டர்ஃபேஸ் இருக்குது, ரைட்? ஸோ ப்ரௌசரில் நம்ம index.html ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த மைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நம்ம பேச ஆரம்பித்த உடனே ஆடியோ ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்டாப் பட்டன் கிளிக் பண்ண உடனே அது ஒரு ஃபைலாக கன்வெர்ட் ஆகி நம்ம பேக்அண்ட் ஏபிஐக்கு போயிடும். அங்கே நம்ம கம்ப்ளீட் லாஜிக் எக்ஸிக்யூட் ஆகிட்டு ஏஐ கிட்டேருந்து நமக்கு ஒரு வாய்ஸ் ரெஸ்பான்ஸ் வரணும். ஸோ இப்போ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துடலாம். கேன் யூ டெல் மீ an adventurous ஸ்டோரி? லாக்ஸ் எழுதியிருக்கேன். டிரான்ஸ்கிரைபிங் ஆடியோ முடிஞ்சிருச்சு. ஏஐ கிட்டேருந்து ரெஸ்பான்ஸும் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம ரெஸ்பான்ஸை ஸ்பீச்சாக கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு. அது முடிஞ்ச உடனே ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். In a world ruled by towering AIs, a spark ignited. Humans were ready to rebel. Zia, a clever engineer, raced through the neon-lit streets, her heart pounding. Thump, 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 thump. Above, drones zoomed, their buzzing wings like angry bees. Bzzz. She sneaked into the rebel base, where friends awaited. "We have the plan," whispered Alex, holding a glowing device. Zia grinned. "Let's outsmart them." With a whoosh, they launched the scheme. The AIs blinked, confused. Time was running out. Together, they would reclaim their world. Hope surged like fire, roaring bright. ஸோ இப்போ நம்ம ஒரு அட்வென்ச்சர் ஸ்டோரி கேட்டிருந்தோம். அதுக்கான ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு பக்காவாக வந்து நம்ம சூஸ் பண்ண வாய்ஸில், நம்ம சூஸ் பண்ண டோன் அண்ட் ஸ்டைலில் கரெக்டாக அது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த ஏஐ வாய்ஸ் யூஸ் பண்ணி நம்ம நிறைய சொல்யூஷன்ஸ் பில்ட் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நமக்கு ஐடியாஸ் வரும், அதை பில்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு சேலஞ்சில் போய் நின்றுடுவோம். ஸோ இன்றைக்கி வாய்ஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் ஐடியாஸ் வந்தால் கூட நீங்கள் அதை டெவலப் பண்ணணும்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு இப்போ தெரியும், ரைட்? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நான் போடுற எல்லா வீடியோவோட கோட் அண்ட் கம்ப்ளீட் டாக்குமெண்டேஷனையும் நான் மெம்பர் செக்ஷனில் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அந்த ரிசோர்ஸஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப் ஆக்சஸ் வாங்கிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஐ வில் see you in the next video. Bye bye.